ஜெய் சாரம், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கிளிப் ஒன்று போடுறேன், கொஞ்சம் அதை பார்த்துட்டு வாங்களேன். இல்ல, உங்க வீடு எது முதல்ல? என் வீடு என் அப்பா வீடு. இப்போ ஒரு சிச்சுவேஷன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? இல்லைங்க. இது கல்யாணம் ஆன பிறகு அது யார் வீடு? அப்பயும் அது என் வீடு தான். அத உங்க தம்பிக்கு வர்றவ முடிவு பண்ணட்டும். சரியா தம்பி? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அது யார் வீடு? என் வீடு. அவ்வளவுதான். இதில் அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமணம் ஆனது அந்த வீடு என்னுடைய கணவர் வீடு, எங்கள் அப்பா அம்மா கட்டின வீடு என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மிஸ்டர் கோபிநாத் சார் வந்து, உங்கள் வீடு இல்லை, உங்கள் தம்பிக்கு வரக்கூடிய மனைவி சொல்லணும்னா அது யாரோட வீடு அப்படின்னா. என்கிட்டே நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். பெண்களுக்கு எது முதல் வீடு? திருமணம் ஆன வீடா அல்லது பிறந்த வீடா? இது குழப்பம் வந்து இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, பெண்களுடைய முதல் வீடு, நிரந்தர வீடு எது அப்படின்னா, அவங்க எங்கே பிறந்து வளர்ந்தாங்களோ அதுதான் இங்கே முதல் வீடு, அவங்களுடைய வீடு. அப்போ திருமணம் செஞ்சுட்டு போகிறது அது யாரோட வீடு? அது கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். பொண்ணு ஒரு பையனை திருமணம் செஞ்சுட்டு போகிறான்னு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். அதனால் அடுத்தவங்களோட வீடை போய் தன்னோட வீடாக நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் தன்னோட வீடு அப்படிங்கிறது பெண்களுக்கு அது பிறந்த வீடு தான். புகுந்த வீடு வந்து ஓகே வீடு, அவ்வளோதான். அது வந்து தனக்கு சொந்தமான வீடாக ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க ஒரு ஊரில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருச்சின்னு வச்சுக்கலாம். திருச்சி தான் அந்த பொண்ணோட வீடு. அவங்க வளர்கிறது ஒரு 20-25 வயசு வரைக்கும் அல்லது 30 வயசு வரைக்கும் அந்த வீட்டில் தான் அவங்க வந்து பர்த்டே கொண்டாடுறோம். எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் அது அந்த வீடு தான். அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்க வேற ஒரு இடத்துக்கு செல்கிறாங்க, அதுதான் புகுந்த வீடு. பாருங்களேன், புகுந்த வீடு அப்படிங்கிறது டக்குன்னு கொடுத்து என்ட்ரி கொடுக்கறது தான் புகுந்த வீடு. அது வந்து சொந்த வீடு ஆகாது, அது கணவருடைய வீடு. மனைவியோட வீடு எது அப்படின்னு, அவங்க அப்பா அம்மா வீடு. இப்போ அந்த திருச்சிக்கார பொண்ணு சென்னைக்கு வந்துட்டாங்க, மேரேஜ் ஆகி, புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 1.5 இயர்ஸ் அல்லது ஒரு 3 to 4 இயர்ஸ் நல்லா போகுது. திடீர்னு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு கணவர் வீட்டிலதே இருக்க முடியுமா? இதாப்பா என் சொந்த வீடு, என்னை வந்து பேக்கப் பண்ணிட்டாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், பூந்த வீடு தான் என்னுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரூல்ஸ்லாம் பேச முடியாது. அப்போ அவங்க எங்கே வரணும்? அவங்க எங்கே பிறந்து வளர்ந்தாங்களோ அந்த வீட்டுக்கு தான் வரணும், சரியா? ஸோ அவங்களுடைய முதல் வீடு, அதாவது நிரந்தரமான வீடு பிறந்த வீடு தான். எங்கே பிறந்தீங்களோ அதுதான். இப்போ அதே மாதிரி பாருங்களேன், பசங்களுக்கும் இருக்குது. பசங்களுடைய வீடு எந்த வீடு? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் திருமணத்துக்கு ஆனதுக்கு முன்னாடியும் ஒரே வீடு தான். இப்போ ஒரு வேளை வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறாங்க அப்படின்னா, வீட்டோட மாப்பிள்ளையாக போகக்கூடிய அந்த பசங்களுடைய வீடு வந்து பொண்ணை திருமணம் செஞ்சு அவங்க பிறந்த வீட்டில் போய் இது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பேச முடியுமா? முடியாதுல்ல. அதே தான், யார் யாரோட வீடு எதுவோ அந்த வீடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த வீட்டில் வந்து கொஞ்சம் வசதி கம்மி அல்லது வந்து ஏதாச்சும் வேறு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை தான் ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த வீட்டில் வந்து ஒரு செய்வினை கோளாறு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க புகுந்த வீட்டில் அந்த கணவர் வீட்டில் அதான் என்னோடய வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அமெரிக்காவுக்கே போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கான பிரச்சனை இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்பா? ஏன்னா திருமணம் செஞ்சு அனுப்புறது தன்னோட பொண்ணு அந்த வீட்டில் போய் வாழணும், நல்லபடியாக கணவரை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வாழ்கிறதுக்கு தான் அனுப்புகிறாங்களே தவிர டோட்டலாக உனக்கு எனக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பலை, சரிங்களா? அதே மாதிரி பெண்களுக்கு அவங்களுடைய பிறந்த வீட்டில் 100% உரிமைகள் இருக்குது. அப்படியெல்லாம் அது வந்து பறித்து கொண்டுட்டு போயிட முடியாது. என் வீடு இது ஓன் வீடுலாம் சொல்லிட்டு பிறந்துட்டு பறிச்சுட்டுலாம் போக முடியாது.
2 அக்கா வந்தாலும் சரி, 2 அண்ணன் இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் பிறந்தாங்கன்னா அந்த வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு கூரை வீடாக இருந்தாலும் அந்த 4 செவத்துக்கும் 4 பேருக்குமே பங்கு உண்டு. ஜெய் சாய்ராம். மற்றும் ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை டெலகிராம் தளத்தில் அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுங்க. ஜெய் சாய்ராம். நன்றி. அதுக்கான ஒரு வீடியோ கூடிய விரைவில் கொடுக்குறேன்.